வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். வீரா, பிருந்தா, கண்மணி எல்லாரும் வள்ளியை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் முடியாம போகுது. கடைசியா வர்றாரு நம்ம தலைவர் மாறன். கருப்புசாமி ஐயா மாறனோட உருவத்துல பூந்து வள்ளியோட ஆள்கள் எல்லாத்தையும் தம்சம் பண்றாங்க. இத பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். வள்ளியும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. என்னடா இது, விஜய் எங்க போனாலும் தெரியல, விஜய தேடிட்டு போனா வீராவையும் காணா, என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. கரெக்டா அங்க கருப்புசாமி ஐயா கோயிலுக்கும் போயிடுறாங்க. இப்போ நான் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். வீரா சரி, விஜய், பிருந்தா, கண்மணி இவங்க யாருமே என் கூட வரல. அப்போ இவங்க யாருமே எங்க ரத்த சொந்தம் இல்ல. அதனாலதான் நான் மட்டும் வந்திருக்கேனா, ஏன்னா அண்ணனோட தங்கச்சின்னா அதனால வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புசாமி ஐயா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்பி பாக்குறாங்க. கருப்புசாமி ஐயா வேஷம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. யாருன்னா விஜய அனுப்பின ஆளுகள்ல ஒருத்தர் தான். விஜய் இத ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஒரு மரத்துக்கு பின்னாடி பக்கம் ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த கருப்புசாமி ஐயா ஓடி வந்து நம்ம வள்ளிய வெட்ட வர்றாங்க. அப்படிதான் அப்படிதானே ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. விஜய் ஆக்சுவலா இவங்க விஜய் அனுப்பின ஆளு. ஆனா யாரோ வந்து கருப்புசாமி ஐயா வேஷம் போட்டு இருக்கிற ஆளோட கைய பிடிக்கிறாங்க. பார்த்தா அது நம்ம வீராவா அப்படின்னு பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க விஜய். அப்புறம் அந்த வேஷம் போட்ட ஆளை புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. வீரா ச்சே என்னடா இப்படி புசுக்குன்னு விழுந்துட்டானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே வலிமா பிருந்தா எங்க அப்படின்னு பிருந்தான்னு கூப்பிடுறப்ப எப்படியோ அந்த குழிக்குள்ள விழுந்த பிருந்தாவை காப்பாத்தி கண்மணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 4-5 அடியாளுக வந்து வீரா எல்லாத்தையும் அடிக்க வர்றாங்க. ஆனா வீரா, கண்மணி, பிருந்தா 3 பேரும் சேலைய வரைஞ்சு கட்டிக்கிட்டு சும்மா அத்தனை பேத்தையும் அடி அடின்னு அடிக்கிறாங்க. என்னடா இது, இவனுக்கு 4 பேர் எப்படி அடி வாங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பாக்குற சமயத்திலேயே கரெக்டா அந்த விஜய் அனுப்பின அடியாளுக 3 பேத்தையும் சும்மா தம்சம் பண்றாங்க. அடி தாங்க முடியாம எல்லாம் எழுந்திருக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பிருந்தா, கண்மணி, வீரா எல்லாருமே. அந்த சமயத்துல இன்னொரு கருப்புசாமி ஐயா வேஷம் போட்டுட்டு வர்ற விஜயோட ஆளு வள்ளிய வெட்ட போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு சவுண்ட் கேக்குது. உண்மையான கருப்புசாமி ஐயா வந்துட்டாரு. நம்ம மாறனோட உடம்புல போந்து வந்திருக்காரு. வேஷம் போட்டுட்டு வந்த விஜயோட ஆள சும்மா அட்டி அட்டின்னு தம்சம் பண்ணி அத்தனை பேத்தையும் அடிச்சு போட்டுறாரு. மாறன் உடம்புல இருக்க கருப்புசாமி ஐயா வர்றாரு. அத பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் உச்சி கொழுந்து போயிருது. இத பார்த்தா நான் கார்த்திக் கிட்ட ராகவன் சொல்றாரு, டேய் நம்ம கூட தான்டா இவன் நின்னுட்டு இருந்தான், இப்ப என்னடா கருப்புசாமி ஐயா வேஷம் போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, இப்பவே புரிஞ்சு போச்சு, நம்ம ராமச்சந்திரன் தான் இதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு நம்ம கருப்புசாமி ஐயாவே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. மாறன் உருவத்துக்குள்ள பூந்திருக்க கருப்புசாமி ஐயா. விஜய் மட்டும் ஆசீர்வாதம் வாங்காம நின்னுட்டு இருக்காங்க. அத பார்த்தா வள்ளி கூப்பிடுறாங்க, விஜய் என்ன அங்க நின்னுட்டு இருக்க, வந்து ஆசீர்வாதம் வாங்க வா அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரனும் வா வள்ளி, என்ன நின்னுட்டு இருக்க, ஆசீர்வாதம் வாங்க வா அப்படின்னு சொல்றாங்க. பயந்துகிட்டே விஜயும் வந்து ஆசீர்வாதம் வாங்க வர்றாங்க. கருப்புசாமி ஐயா ஒரு சத்தம் போடுறாரு. தப்பக்கடின்னு கீழே விழுந்துடுறாங்க விஜய். அப்புறம் எல்லாரும் தூக்கி விடுறாங்க. ஆசீர்வாதம் வாங்கியும் வாங்காம எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க விஜய். அதுக்கப்புறம் சாமியை மலை ஏத்துறாங்க. முழிச்சு பாக்குறாரு மாறன். அப்போ குசு குசுன்னு நம்ம வள்ளியும் வீராவும் மாறன் பக்கத்துல நின்னுட்டு வள்ளி சொல்லிட்டு இருக்காங்க, டே எங்களை காப்பாத்துறதுக்கு கருப்புசாமி ஐயா வேஷம் போட்டுட்டு வந்துட்டியா, சூப்பர்டா சூப்பர் அப்படின்னு சொல்லும் போதே, அத்த நீ வேற அத்த, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இத பார்த்தோன்னே வள்ளிக்கு பயங்கர சந்தோஷமாயிருது. அட நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் கருப்புசாமி ஐயா மாறன் உடம்புல வந்து காப்பாத்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, ஊர் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து கருப்புசாமி ஐயாவோட உடைமைகள் எல்லாம் நம்ம ராமச்சந்திரன் கிட்ட தான் அடுத்து வர்ற ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இத பார்த்துட்டு ராமச்சந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. விஜயோட அம்மா விஜய மீட் பண்றாங்க. செம்ம காண்டில இருக்காங்க. என்னடி உன்னால ஒரு காரியம் கூட செய்யவே முடியாதா, ஏன்டி இப்படி இருக்க, உன் அப்பாவை நினைச்சு பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. மா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா ஏன்னே தெரியலம்மா இப்படி நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. அந்த ராமச்சந்திரன் பயங்கரமான ஆளுடி, என்னமா சொல்றான். ஆமாண்டி விஜி, 3 அக்கா தங்கச்சியும் ஒரே வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டான்.
இவளுகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் காப்பாத்திட்டே இருக்காளுங்க. விடக்கூடாதுடி, எல்லாரும் சண்டை போட்டுட்டு தனித்தனியா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஒன்னா வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுறாங்களே, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு விஜயோட அம்மா சொல்லும்போதுமா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி நீ சொல்ற மாதிரிதான், இந்த குடும்பத்துல எல்லாத்தையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, ஆமா நீயும் கிழிச்சடி, இப்படிதான் சொல்றோம், ஒண்ணுமே பண்றதில்ல. எந்த காலத்துல நீ இவங்களெல்லாம் தோக்கடிச்சு இந்த சொத்து பூரா நமக்கு வர்றதுமா, கூடிய சீக்கிரம் வருமா, அவங்க எல்லாத்தையும் இந்த ஒத்துமையை முதல்ல குலைக்கிறேன், எல்லாத்தையும் எதிரியாக்குறேன், அதுக்கப்புறம் பாரு இந்த சொத்தை பூரா நான் ஆட்டையை போட்டுருவேன் அப்படின்னு விஜய் சொன்னோன்னே, என்னமோ உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள பண்ணி முடியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ தூரத்துல பார்த்தா கண்மணி, வீரா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன பேசுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது பக்கத்துல வர்றாங்க. ஆக்சுவலா அவங்க பேசுறது கேட்கல. எப்படியோ கண்மணி நீ வள்ளையம்மாவை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லும் போது சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்மணி திடீர்னு பார்த்தா, என்ன காப்பாத்த வந்துட்டோன்னே உங்க பக்கம் சாஞ்சிட்டேன்னு நினைச்சியா, என்னதான் நீ சொன்னேனாலும் நான் உன் எதிரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இதை மட்டும் அந்த விஜி கேட்டுறாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் அக்கா தங்கச்சி மாதிரியே ரெண்டு பேரும் பேசிக்கல, எதிரிக மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களும் நினைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அது தெரியாம கண்மணி வீரா ரெண்டு பேரும் பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மாறன் அப்படியே வர்றாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எது அதை விஜி பாத்துருவானா அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் திருத்தணும் முழிக்கிறாங்க. என்ன பாக்குறீங்க, அவெல்லாம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்பா சாமி, அக்கா தங்கச்சியும் பயங்கரமா நடிக்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்லும் போது வீராவும் கண்மணியும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மாறனும் ஏதோ கடை விஷயமா போன் பேசிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. கார்த்திக் வந்து ஒரு செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. போன் பேசிட்டே வந்த மாறன் பாக்குறாரு. என்னது டேய், செடிக்குள்ள நின்று ஒளிஞ்சு நின்றுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. மாறன், அட நீ வேற ஏன்டா கேக்குற, ரெண்டு பொண்டாட்டி கட்டினவன் தலையில இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு, ஒருத்தி இந்த காஃபி குடிங்கிறா, இன்னொருத்தி டீய குடிங்கிறா, பயங்கர டார்ச்சரா இருக்குடான்னு கார்த்திக் சொன்னோன்னே அதுக்கு மாறன் சொல்றாரு, டேய் கொடுத்து வச்ச மகராசன்டா, ரெண்டு பேரும் தாங்குன்னு தாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போதே, மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க விஜி. இன்னொரு பக்கம் பார்த்தா எங்க அப்படின்னு பிருந்தா கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம கார்த்திக் கிட்ட ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அட இங்கதான் இருக்கீங்களா நீங்க, இந்தாங்க மச்சான் டீயை குடிங்க அப்படின்னு விஜி ஒரு பக்கம் சொல்ல, இந்தாங்க காஃபியை குடிங்கன்னு நம்ம வீரா ஒரு பக்கம் சொல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிருந்தா ஒரு எக்ஸ்ட்ரா டம்ளர் எடுத்துட்டு வா அப்படின்னு மாறன் சொல்லும் போதே, நான் கொண்டு வந்திருக்கேன் மச்சான் அப்படின்னு எக்ஸ்ட்ரா டம்ளரை கொடுக்குறாங்க விஜி. நீ ரொம்ப புத்திசாலிதான் அப்படின்னு எக்ஸ்ட்ரா டம்ளரை வாங்கி பாதை டீயையும் பாதை காஃபியையும் வாங்கி கலக்கி இந்தாடா குடிடா அப்படின்னு குடிக்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாரு கார்த்திக். அட குடிச்சு விடுறா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அவங்களும் குடிக்கிறாரு. அப்பதான் சொல்றாரு மாறன், நீங்க பாரு ரெண்டு பேரும் இப்படியே பண்ணீங்கன்னா அவன் மண்டையை பிச்சுட்டு எங்கேயாச்சும் ஓடிடுவான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க. பிருந்தா நீ ஒரு தோசை சுட்டேன்னா விஜய் நீ இன்னொரு தோசை சுட்டு கொடு, நீ தோசை சுட்டேனா நீ சட்னி ஏறி, இப்படிதான் பண்ணும் ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி மச்சான் சுடுதண்ணி வச்சிருக்கேன் வந்து குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போறாங்க. இவனெல்லாம் முன்னுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை பார்க்கும்போது ஒரே சோகமா இருக்காங்க. என்னம்மா பிருந்தா ஏன் சோகமா இருக்க? இல்ல மாமா, இவர் எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு, எனக்கு பயமா இருக்கு. என்ன பிருந்தா நீ அப்படிதானே நடிக்க சொல்லியிருக்கணும்மா? இல்ல மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே, இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க வீரா. அதுக்கு மாறன் சொல்றாரு, வேற என்ன சண்டையா இருக்கும், பொண்டாட்டிகளோட அன்பு தொல்லை தாங்க முடியாம திக்குமுக்காடி இருக்கிறான் கார்த்தி அப்படின்னு சொல்லி நக்கலா பேசிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடியுது.